சிலர் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஏப்ரல் மாதத்தில் முதல் நாள் ஆகிய இன்று அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் தாமே அவர் தமது வசனத்தின்படி உங்களை நடத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது நமக்கு ஆரோக்கியம், சுகம், மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களை கர்த்தர் அசைக்கிறார். எல்லாரும் லக்ஸரியஸ் ஹவுசஸ் ஆர் பீயிங் brought டவுன். எல்லா உயரமான உன்னதமான சுகபோகமான வாழ்க்கை உள்ள ஸ்தலங்களை கர்த்தர் அவர் பூமியின் தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார். இதிலே உலகத்திற்கு தேவன் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். உலகத்திலே ஆளுகை செய்கிறவர் பூமியின் ராஜாக்கள் அல்ல, பூமியை சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூமியிலே உயர்ந்திருக்கிறார், வானங்களிலே உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கூடுமானால் முடிந்தால் நட்சத்திரங்களை எண்ணிப்பார் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நான் படிக்கும்போது 9 கோல் இருந்துச்சு. அப்புறம் நான் காலேஜுக்கு வந்த போன 10 கோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்னமோ தெரியல, 12 இருக்கலாம்னு சொல்கிறாங்க போல. 12 12,000 நீ எண்ணி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அது காரியமில்லை நமக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார், பூமியின் ராஜாக்களையும் ஆளுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நமது தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த நாள், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் தியானித்து நாம் கொண்டு போவோம். ஸ்தோத்திரம். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, மல்கியா 4:3. மல்கியா, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தமது ஜனத்திற்கு தருவது என்னவென்றால், நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க்கன் அப்படின்னு சொன்னா, ஒரு பகுதியில அவன் தீங்கு செய்கிறவனாய் இருந்தாலும், தீங்கு நிறைந்தவனாய் இருந்தாலும், பரிசுத்த வேதாகமமே சொல்லுகிறது, அவன் பூமியிலே செழிப்பானவன், பூமியிலே பலத்தவன், பலத்த கன்றுகளை போல, கடாக்களை போல அவனுடைய பலன் இருக்கிறது. துன்மார்க்கர் என்றால் பலம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், நினைத்ததை சாதிக்கிறவர்கள், தேவனுக்கு சமமாய் தன்னை எண்ணுகிறவர்கள், தேவன் செய்கிற கிரிகளை நானும் செய்ய முடியும் என்று, இந்த பூமியிலே தேவன் ஒருவர் இல்லை என்று ஜனங்கள் நினைக்கத்தக்கதாக அவனுடைய உயர்வு இருக்கிறது. பூமியில ஒருவர் தேவன் உண்டோ, பூமியை சிஸ்டவர் உண்டோ என்று ஸ்தோத்திரம், பூமி ஆச்சரியப்படத்தக்கதாக துன்மார்க்கனுடைய ஞானம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய கிரிகளை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஜிபிடி அதுல அது ஒரு சிஸ்டம். அது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையானதை என்ன கேட்டாலும், என்ன விஷயம்னாலும் துரிதமாக நம்மளுடைய லொகேஷனுக்கு ஏற்றாற் போல, நம்முடைய தேவைக்கேற்றாற் போல் அது நமக்கு பதில் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. சமீபத்தில் அதை குறித்து நான் ஒரு செய்தி நான் வாசித்தேன். மனிதனை போலவே சாட்ஜிபிடி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போக முடியுமா? மனிதனை போலவே சாட்ஜிபிடி என்ன செய்ய முடியும்? நான் உணர முடியுமா?
மனுஷனை போலவே உணர்ச்சி வசப்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வலைதளங்களில் நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்குமே, ஆனால் நம்முடைய டேஸ்ட் என்ன, நம்முடைய டிராவல் எங்க இருக்கிறது, நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கிறது, நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா சாட் ஜிபிடி என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு டிப்ரெஷனான இருக்கிற மக்கள் நிறைய பேர் காதல் தோல்வியெல்லாம் என்ன செய்வாங்க, என்னை அவன் விட்டு போயிட்டான் இவன் விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் போடுறாங்க. ஆனா நீ எந்த பாதியில போய்கிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை என்னங்கிறதெல்லாம் சாட் ஜிபிடி என்ன செய்கிறது, ஃபாலோ பண்ணி உன்னுடைய உணர்ச்சிக்கு ஏற்றாற் போல அது என்ன செய்கிறது, உனக்கு பதில் அளிக்கிறது. ஆகையால் மனுஷனுடைய மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதோ அதற்கு சமமாக சாட் ஜிபிடி என்கிற ஒரு கருவி பூமியில மனிதனோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு துன்மார்க்கனுடைய ஞானம் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை பார்த்தால் காலப்போக்கில் ஒரு பைத்தியக்காரனுடைய பேச்சை போலவும், வேத வசனத்தை பார்த்தால் காலப்போக்கில் இது காலத்துக்கு அவுடேட்டட், இது காலத்துக்கு ஒவ்வாத புஸ்தகத்தை போலவும், பரிசுத்த வேதாகமத்தை கண்டால் இனி யார் இதை பின்பற்றக்கூடும் என்கிற மனிதன் நினைக்கிற அளவிற்கு துன்மார்க்கனுடைய வளர்ச்சி அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கையில் கர்த்தர் சொல்லுகிறார் தமது ஜனங்களை பார்த்து, நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். மிதிப்பீர்கள் என்று சொன்னால் you will conquer. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய எல்லா டேட்டாஸ், குடிமக்களுடைய எல்லா டேட்டாஸ், எவ்வளவு பூமி அதிர்ச்சி வந்தாலும் அதை கத்திரமா பாதுகாக்கிற அளவிற்கு கடலின் ஆழத்துல ஒரு பெரிய குடுவையை உண்டாக்கி சோத்திரம் மைக்ரோசாஃப்ட் என்ன செய்திருக்கிறது, எல்லா டேட்டாவும் அப்படியே பத்திரமா சேர்க்கிறாங்களாம். பூமி அதிர்ச்சி வந்தாலும் இது அழிந்து விடக்கூடாது, பூமி தண்ணீர்னாலும் மூடினாலும் அழிந்து விடக்கூடாது. கூடுமானால் பூமியில் உள்ள எல்லா தகவல்களையும் பூமியே வெந்து உருகி போனாலும் சந்திரன்ல கூட நான் வைப்பேங்கிற அளவுக்கு துன்மார்க்கனுடைய ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட உன்னதமான உயரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற துன்மார்க்கரையும் அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய உயர்வையும் பேதையாகிய வசனத்தை நம்புகிற கர்த்தர் தமது ஜனத்தினாலே அவர்களை மிதிப்பார். மிதிப்பார்னா என்ன அர்த்தம்? மிதிப்பார்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். அவைகள் யாவும் உனது காலின் கீழ்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை கீழ்ப்பகுதியில சாம்பலாய் இருப்பார்கள், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாம்பல். துன்மார்க்கர்களுடைய ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதத்தில் கீழே இருக்கிற சாம்பல். துன்மார்க்கன் விடுகிறதான கொக்கரிப்பு, எச்சரிப்பு பார்த்து விடலாம். இந்தியா தேசம் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, சபைக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு அல்ல என்று எத்தனையோ இயக்கங்கள் இந்தியா தேசத்தில் எழும்பிக் கொண்டிருந்தாலும் பரிசுத்த வேதாகமம் உன்னை குறித்து வைத்திருக்கிற கணிப்பு என்ன தெரியுமா? நீ தமது ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களின் பாதையின் கீழ் வைத்திருக்கிற சாம்பல். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களை எதெல்லாம் த்ரெட்டன் பண்ணினதோ, உங்களை எவைகளை எல்லாம் அண்ணாந்து பார்க்க வைத்ததோ, இந்த உலகத்துல கடந்த மாதம் முழுவதும் எவைகள் எல்லாம் உன்னை தலை குனிய வைத்ததோ, எவைகள் எல்லாம் உன்னை பயந்து ஓட வைத்ததோ, எவைகள் எல்லாம் உனக்கு கலக்கத்தை உண்டாக்கினதோ, எவைகள் எல்லாம் உன்னை மடங்கடிக்க பண்ணினதோ, எவைகள் எல்லாம் உன்னை சோர்வுற பண்ணினதோ, அவைகளை எல்லாவற்றையும் இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் உனது பாதத்தின் கீழே சாம்பலாக்கி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் ஜெயிப்பதில்லை. மேபி
for a short period of time. கொஞ்ச நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு கிடைக்கிறது எல்லாமே குறுகிய காலம். தேவனுடைய ஜனங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நித்திய காலம். சமாதானமா இருந்தாலும் அது நித்திய காலம், ஆரோக்கியமா இருந்தாலும் நித்திய காலம், ஒரு சந்ததியானாலும் அது நித்தியமானதா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் தமது ஜெயத்துல, தமது யுத்தத்துல ஜனங்களுக்கு செலிப்ரேஷன் செய்வதற்கு, கொண்டாடுவதற்கு அவர் அனுமதிக்கிறார். இங்கதான் ஒரு விசேஷமான காரியம். யுத்தம் யாருடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு? சொல்லுங்க. யுத்தம் யாருடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு? என்னுடையதுன்னு சொல்றார். ஆனால் யுத்தம் பண்ணுங்கிறவதானே அதை கொண்டாடணும், அனுபவிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, செலிப்ரேஷன் உன்னுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகத்துல 32:35 கர்த்தர் சொல்லும் பொழுது, உபாகமம் 32:35 வாசிங்க. பழி வாங்குவதோ பதிலளிப்பதோ எனக்கு உரியது போதும். பதில் அளிப்பது அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், யுத்தம் பண்ணுவது, செய்த தீங்குக்கு சரியாக அவர்களுக்கு சரி கட்டுவது, அது என்னுடையது. பேட்டில் பிலாங்ஸ் டு தி லார்ட். யுத்தங்கள் கர்த்தருடையது, வழக்காடுவது கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். தமது ஜனத்தினுடைய சத்துருவுக்கு விரோதமாக எழும்பி நின்று தன் கொடியை ஏற்றுவது கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஜெயம், யுத்தம் முடிந்த உடனே ஜெய கொடியை, வெற்றி வாகையை அவர் தன் மீது வைக்காம தமது ஜனத்தின் மீது வைக்கிறார். ஹல்லேலூயா. இதனால் என் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், எழும்பினவர்கள், தமது ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவர்கள், தமது ஜனத்துக்கு விரோதமான எழும்பின எல்லா வல்லமையும் என்னுடைய பிள்ளைகளின் காலின் கீழ் இருக்கிற சாம்பலுக்கு சமமாவார்கள் என்கிற சத்தியத்தை பூமிக்கு, மனுக்குலகத்திற்கு அறிவிக்கும்படிக்கே கர்த்தர் அப்படி செய்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். எதற்கு? தான் ராஜா என்று ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை. அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜா. பூமியை நியாயந்திருக்க வருகிறார், மேகங்களோடு வருகிறார். எதற்கு? தன் மகிமையை காண்பிக்கும்படிக்கு அல்ல. பாலா போன ஈனப்பிறவியான மனுஷனுக்கு அவர் தான் இன்னார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பூமியை ஒரு தாம்பலத்தட்டை துடைத்து போதுவதை போலவோ, கீச் என்ற ஒரு சத்தம் கூட கேட்காத அளவிற்கு ஒரே வீச்சில மனுக்குலத்தை அழிக்கவும் அதிகாரம் உள்ள தேவன் உனக்கும் எனக்கும் அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்று வெளிப்படுத்த நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் செய்கிறது காரியம் என்னன்னு சொன்னா, துன்மார்க்க எனது ஜனத்தின் கீழ்ப்பட்டவர்கள் எங்களுடைய ஜனத்தின் பாதத்தின் கீழ் இருக்கிற சாம்பலுக்கு ஒப்பானவர்கள். எப்பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய ஞானம், உலக மேன்மை எல்லாம் என்னுடைய ஸ்தோத்திர என்னுடைய பாதத்தின் கீழே இருக்கிற சாம்பல் என்கிற அறிவு வருகிறதோ, ஞானம் வருகிறதோ, விழிப்புணர்வு வருகிறதோ, ஸ்தோத்திரம் கிருபை வருகிறதோ, அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். நாம் உலக மேன்மையை கிரீடமாய் நினைப்போமானால், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் கிரீடமாக நினைப்போமையானால், பூமியின் சத்துருக்களுடைய ஜெயத்தை கர்த்தர் நம்முடைய பாதத்திற்கு சாம்பலாக்கி போட முடியாது. ஹல்லேலூயா.
மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்த மல்கியா 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நான் யுத்தம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம், நான் யுத்தம் பண்ணுகிற துன்மார்க்கர் சத்துருக்கள் உங்களுடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள். சங்கீதம் 91:13 சொல்லப்படும் பொழுது, நீங்க என்ன செய்வீங்க? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அதிகாரங்கள், பூமியின் அதிகாரங்கள். பாம்பை கண்ட படையே பயப்படும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதிகாரம், பூமியின் அதிகாரங்களை நீங்கள் மிதிப்பீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ராயனுக்கு கொடுக்கறத ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நல்ல சிட்டிசனா தான் வாழ்ந்தாரு. ஸ்தோத்திரம். வரி கொடுக்கணும்னு கேட்டப்போ போய் மீனை பிடிப்பான்னு சொல்லி மீனுக்கு காசு எடுத்து போய் உனக்கு எனக்கு வரி கட்டுன்னு சொன்னாரு. ஹி வாஸ் வெரி கிளியர், வெரி கிளீன் சிட்டிசன். அதே சமயத்தில் பூமியில் இருக்கிற எந்த அதிகாரத்தையும் அவர் தன்னை அடிபணிய ஒட்டாமல் சகல அதிகாரத்தையும் தன் காலின் கீழ் மிதித்து போட்டார், இன்க்ளூடிங் தி பவர் ஆஃப் டார்க்னஸ். லேகியோன் சொல்லுகிறது, bring, come on, you come and be under my feet. Praise the Lord. கர்த்தர் உங்களை அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு தந்திருக்கிறார், சபைக்கு தந்திருக்கிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். சர்ப்பத்தை போல உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை மிதிப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, மிதிப்பேன். என்ன இவ்வளவு பயந்து சொல்றீங்க? மிதிப்பேன். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். ஸ்தோத்திரம். வல்லமைகளை மிதிப்பீர்கள், அதிகாரங்களை மிதிப்பீர்கள். அடிக்கடி நான் சொல்லுவது இதுதான். உலகத்துல நீங்கள் எவ்வளவு அல்லது தாழ்மையான உலக பார்வையில அப்படிதான் சொல்லணும். உலக பார்வையில ஒரு தாழ்மையான வேலையில இருக்கிறேங்கிறதுல அந்த கான்செப்டே முதல்ல நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்பவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் பூமியில இருக்கிற உயரமான பதவியில இருக்கிற அதிகாரியா இருந்தாலும் அவன் துன்மார்க்கனானால் அவனையும் உனது பாதத்தின் கீழ் கர்த்தர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். அது முதல் மந்திரியா இருந்தாலும் சரி, எந்த மந்திரியானாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படாமல் துன்மார்க்கனா இருப்பானா அவனை தம ஜனத்திற்கு தமது நாமத்திற்கு பயப்படுகிற நீதிமான்களின் காலின் கீழ் மிதித்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து சொல்லும் பொழுது உபதியா 1:18 வாசிக்கும் பொழுது, உபதியா 1:18 யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலியுமாய் இருப்பார்கள். ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், தி ஹவுஸ் ஆஃப் ஜோசப். குடும்பங்கள், ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், ஹவுஸ் ஆஃப் ஜோசப் அப்படின்னு சொன்னா நீதிமான்களுடைய குடும்பம் அல்லது சந்ததி. எத்தனை பரிசுத்தவான்கள் கர்த்தர் என்னை சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று விசுவாசத்திலே மரித்து தரித்திரத்திலே மரித்து போனாங்க தெரியுமா? ஆனாலும் அவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அவர்களுடைய சந்ததியை கொண்டு தமது ஜனங்கள் சந்தித்த சத்துருவை தனது பிள்ளைகளுடைய பாதத்தின் கீழ் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி எப்படி இருக்குமே ஆனால் அக்கினி ஜுவாலையாயிருக்கும். அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? சாம்பலாய் இருப்பாங்க. ஒரு பொருளை சாம்பலாக்கணும் அப்படின்னு சொன்னா அக்கினி வேணும், அக்கினி வல்லமை வேணும். சாம்பல்னா என்ன அர்த்தம்? இனி அது உயிர் பெற்று எழும்புவதற்கு வாய்ப்பே
இல்ல. தி அல்டிமேட் எண்ட், முழுவதும் முற்றிலும் தோற்று போன நிலைமை. இனி இந்த இடத்துல துன்மார்க்கன் இருந்தான், இந்த இடத்துல அவனுடைய ஆளுகை இருந்தது, இந்த இடத்துல இன்னார் இன்னான் குடியிருந்தான் என்று தடயமே இல்லாதபடி ஒரு உருகுலைந்த நிலைமைதான் சாம்பல். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் சாம்பலாக்கப்படுகிற காரணம், கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் யோசேப்பின் குடும்பத்தாரையும் அவர் அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் என்னுடைய தகப்பனார் வந்திருந்தார். நார்த் இந்தியா ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. ஐசிஎஃப் வழியை நான் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஷெட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஐசிஎஃப் எங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிற கடம்பூர் ஸ்தோத்திரம் மணியாச்சி என்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஸ்தோத்திரம் பிரிட்டிஷர் கொண்டு வருவதற்கு அவங்க ஆயத்தம் பண்ணாங்க. மணியாச்சியில தான் இந்த ஷெட்டை கொண்டு போகணும்னு சொல்லி அங்கே பெரிய ஏரியா, பெரிய ஏக்கர் கணக்கில் பெரிய ஏரியா இருக்கு. சின்ன ஸ்டேஷன் தான். இப்போ குக்கிராமம், சின்ன கிராமம், ஒரு ஏழ்மையான கிராமம், எல்லா வாகனமும் எல்லா ட்ரெயின் நிற்கிறதில்ல. இவ்வளோ பெரிய ஷெட்டை நம்ம ஊர் பக்கம் கொண்டு வந்திருந்தா எத்தனை ஜனங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு புலம்பிட்டு வந்தாரு. சொல்றாரு, அந்த ஊருக்கு ஒரு நாள் போயிருந்தப்போ அங்க உள்ள ஊர்ல ஒரு மனுஷன் ஒருத்தன் சொல்றான், அங்க ஒரு மனுஷன் அந்த நாட்களில் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஆளு சோத்திரம் ஒரு பவர்ல உள்ள ஒரு மனுஷன் இந்த ஐசிஎஃப் ஷெட்டை அங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவனுடைய சிக்னேச்சர் அல்லது அப்ரூவல் வேணும். அப்படிங்கிறப்போ அவன் என்ன செய்துட்டான், சுய லாபத்திற்காக சுய ஆதாயத்திற்காக அதுல கையெழுத்திடாமல் அதை நிராகரித்ததுனால அந்த ஐசிஎஃப் செட்டை இங்க வந்து போட்டாங்க. இது வரலாறு. கூட இருக்கிறவர் சொல்றாரு, அவங்க சந்ததியில ஒருத்த உட்காந்து இருக்கிறான் பக்கத்துல டீ கடையில, கால் போய் உட்காந்து ஒரு பஞ்ச பராரியா உக்காந்துட்டு சொல்றான், பக்கத்துல இருந்துட்டு அவன் சந்ததியில வந்தவன் இவன் செத்தா கூட ஆள்றது இந்த ஊர்ல ஒருத்தனும் இல்ல. துன்மார்க்கரோட முடிவு நல்ல எண்ணெய் இல்லை, மேன்மை இல்லை, தேசத்தை குறித்ததான தரிசனம் இல்லை, ஜனங்களை குறித்த தரிசனம் இல்லை. அவளுடைய வாழ்க்கை சாம்பலுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய சந்ததி குறித்து இந்த உலகத்தில் உள்ளவர்களும் உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளும் உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு தீங்கு நிறைந்துதான் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அக்கினியும் அக்கினி ஜுவாலையில மாற்றி உங்களுக்கு விரோதமாய் எழும்பிருக்கிறவர்களை கர்த்தர் உங்களுடைய பாதத்தின் கீழ் இருக்கிற சாம்பலாக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா 10:5 வாசிக்கும் பொழுது, அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். Your victorious walk will be very easy. சாதாரணமா தெருல ஒரு சகதி மிதித்து போடுவதை போல உங்களை விட பலமா இருக்கிற துன்மார்க்கரை மிதித்து போடுவீர்கள். வசனம் சொல்லுகிறது, குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். உன்னை விட பலத்திருக்கிற துன்மார்க்கருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்தி உங்களுடைய பாதியத்தின் கீழே அவருடைய வல்லமையை கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாய் கடந்து சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். மீகா 4:13 குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வாசித்து பாருங்க வீட்டில் போய் முடிந்தால். மீகா 4:13 மீகா 4:13 சொல்ல முடியுது, அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நேமிப்பாய். நிறைய பேர் கிறிஸ்தவ விசுவாச மக்களுக்கு ஒரே ஒரு குழப்பம்,
இந்த வருமானத்தை வைத்து நான் என் பிள்ளைகளை எப்படி நான் கரையேற்ற போகிறேன், எப்படி நான் படிக்க வைக்க போகிறேன், என்னுடைய சேவிங்ஸ்லாம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது, என்னுடைய பிரயாசமெல்லாம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது, என்னுடைய வயது இவ்வளவு குறைவாக இருக்கிறது, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு அநேகருக்கு சூழ்நிலை சிந்தனைகள் வந்துகிட்டு இருக்கோம். வசனம் என்ன சொல்லுகிறது? நீ ஏன்பா கஷ்டப்பட்டு சேர்க்கிற? உனக்காக உன் சந்ததிக்காவோ உன்னுடைய சத்துருக்கள் சேர்த்ததை உனக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சித்தமே புரியறதில்ல. அவர் சொல்றார் சும்மா இருன்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்குறோம்? இல்லை ஆண்டவரே பலன் தாங்க, நான் யுத்தம் பண்ண போறேன்னு கேட்குறோம். நீ சும்மா இருப்பா. இல்லை ஆண்டவரே நான் ஓடணும், சேர்க்கணும், உழைக்கணும். நீ சும்மா இரு. நீ என்னையே நம்பி இரு. நீ என் மீது விசுவாசமாயிரு. நீ என்னுடைய குடும்பம், நீ யாக்கோபின் குடும்பம், யோசேப்பின் குடும்பம், உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவையானதை துன்மார்கள் சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேடி சேர்த்ததை உனக்கென்றும் கர்த்தருக்கென்றும் நியமிப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையதுதான். துன்மார்க்கரோடு போராடுகிறவர் கர்த்தருடையதுதான். துன்மார்க்கரோடு வழக்காடுகிறவர் கர்த்தருடையதுதான். ஆனால் ஜெயம் தேவனுடைய ஜனத்துடையது. ஜெயத்தின் சத்தியம் தேவனுடைய ஜெயத்து. அதனாலதான் வசன சபைகளில் நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? நீங்க ஒன்லி யூ பிரைஸ் காட். நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்ன அர்த்தம்? செலிப்ரேட் தி விக்டரி ஆஃப் காட் ஓவர் தி விக்கெட். துன்மார்க்கருக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயிக்கிற தேவனுடைய ஜெயத்தை கொண்டாடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறது கர்த்தர் நமக்கு தரப்போகிற எல்லா ஜெயத்துக்கும் நாம் செலுத்துகிற வெற்றி முழக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15:25 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தின் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. For he must reign until he has put his all enemies under his feet. அவர் தமது பாதத்தின் கீழ் எல்லா சத்துருக்களையும் கொண்டு வருகிற வரைக்கும் அவர் யுத்தத்தில் ஓயார். God is very busy. ஸ்தோத்திரம். பூமியை உருவாக்கும் போதும் அவர் பிஸியா இருந்தார். இப்போ பூமியினுடைய சத்துருக்களை அழிக்கிறதுல அவர் பிஸியா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கம்பேரிட்டிவ் வீடியோ நான் பார்த்தேன். தாய்லாந்துல why earthquake in Thailand அப்படின்னு ஒரு வீடியோ. செஞ்ச பாவத்தெல்லாம் அவன் காமிக்கிறான். கொளுத்து போய் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஸ்தோத்திரம் சுகபுகமான வாழ்க்கை. நம்ம போடல, உலகத்தானே போடுறான். நியூஸ் சேனல் போடுது. Why earthquake in Thailand? ராமேன் சொல்லுங்க. மியான்மர், why earthquake in Myanmar? பெரிய பெரிய கோபுரங்கள், விக்கிரக கோபுரங்கள் விழுந்து சரியதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரக கோபுரங்கள் திடீரென்று அவர் பூமியை உலுக்கும் பொழுது கீழே விழுந்து சரிந்து தன்னுடைய எல்லா மகிமை அற்று சாம்பலாக்கி கிடக்கிறாது. காரணம் கர்த்தர் பூமியில அரசாளுகிறவர். இதே இந்தியா தேசம் இனி கர்த்தரை அறியாவிட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒன் நாடு உனக்கு சாட்சி. எத்தனை உயரமான விக்கிரகங்களை நீ உண்டு பண்ணினாலும், தேவன் நித்திய தேவனுக்கு விரோதமாய் நீ எழும்பி நின்றாலும், வசனம் சொல்லுகிறது விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போம், அவனுடைய மகிமை ஒளிந்து போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர், உலகத்திலே சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் சைனா உற்பத்தி பண்ணியிருக்கிற செய்தி. நம்ம ஊர்ல என்ன சொல்றான்னு தெரியுமா? இதுதான் சீதைக்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ரொம்ப முக்கியம். ஐயோ தெய்வமே ஸ்தோத்திரம். ராமர் கெட்டியாச்சு,
இப்போ என்ன யாரு கட்டுவான்? சீதையை கட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தர் நான் கட்டி கடைசியில் இந்திய குடிமக்களுக்கு சமாதியவே கட்டிடுவாங்க. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, எல்லா துன்மார்க்கருடைய மகிமையை கர்த்தர் சாம்பலாக்கி போட போகிறா. He is very busy at his work in battling with his enemies. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தை கீழாக்கி போடும் வரை அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் ஆளுகை செய்து ஜனங்களோடு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இருக்கிற துன்மார்க்கரோடு யுத்தம் பண்ணுகையில் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? The Lord of victory. ஜெயம் கர்த்தர், ஜெயமுள்ள தேவன் உங்கள் காலின் கீழ். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய காலின் கீழ். சத்தமாய் சொல்லுங்க, என்னுடைய காலின் கீழ், என்னுடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் ஸ்தோத்திரம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறதான வான மண்டலங்கிற பொல்லாத சேனையோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சகல சத்துருக்களையும், சகல ஆளுகளையும், சகல பாவத்தையும், சகல பாவத்தின் வல்லமையும், சகல ஸ்தோத்திர ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தையும் நிர்மலமாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இதோ சமாதானத்தின் தேவன், ஜெய கர்த்தர், the Lord of victory will bring all enemies under the feet of his people. அவர் தமது ஜனத்தினுடைய பாதத்தின் கீழ் அவர் சாம்பலாக்கி போடுவார். உங்களுடைய பாதத்தின் கீழே இப்போ பயப்படுகிற எல்லா சத்துருக்களும், நீங்கள் இப்போ பயந்து கொண்டிருக்கிற எல்லா பலவீனமும், இப்பொழுது நீங்க பயந்து கொண்டிருக்கிற எல்லா ஸ்தோத்திரம் சேலஞ்சஸ், போராட்டங்கள், சவால்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் காலின்கள் சாம்பலாக்கி போடுவதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? இந்த வசனத்தின்படி இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய கோடாரத்தில் ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்க இந்த தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம் யாவரு கண்களை மூடி ஜெபம். ரிபரபா ஷபரபரா திரபராக்க ரதினமா ரிமனகதுரோ கரோதினமா ரிபரகதரா தினிமெனோ ரிபரா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துன்மார்க்கரின் ஸ்தோத்திரம் எல்லைகளை மிதித்து போடுவீங்க. துன்மார்க்கரை மிதித்து போடுவீங்க. அவனுடைய துர்க்குணத்தை மிதித்து போடுவீங்க. அவனுடைய துர்ச்செயலை மிதித்து போடுவீங்க. உங்களுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தை மிதித்து போடுவீங்க. ஏனென்றால் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் சேனைகளின் கர்த்தர், உங்களுக்காய் வழக்காடுகிறவர் சேனைகளின் கர்த்தர், உங்களுக்காய் ஜெயத்தை தருகிறவர் சேனைகளின் கர்த்தர். எல்லா சத்துருக்களையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சவால்களையும் கர்த்தர் தமது ஜனத்தின் கீழ், பாதத்தின் கீழ் கொண்டு வருவது வரைக்கும் அவர் ஓயா. அவர் யுத்தம் செய்ய வேண்டியது, அவர் யுத்தம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. தமது ஜனத்திற்கு சகல சத்துருக்களிடம் விடுதலை தருவது வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ரட்சிப்பு தர வரைக்கும், விடுதலை கிடைக்கும் வரைக்கும், அற்புதம் நடைபெறும் வரைக்கும், உன் தேவைகளை சந்திக்கும் வரைக்கும், உன் வியாதி முற்றிலும் குணமாக்கும் வரைக்கும், உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கும் வரைக்கும், உன்னுடைய ஊழியத்தை மகிமை ஆக்கும் வரைக்கும், உனக்கு ஒரு மேன்மையை கட்டளை கொடுக்கும் வரைக்கும் அவர் உன்னுடைய சத்துருக்கு விரோதமாய் ஆளுகை செய்ய வேண்டியதே. ஆகையால் இந்த மாதத்தில் துன்மார்க்கரை உனது பாதத்தின் கீழ் மிதித்து சாம்பலாக்கி ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பரலோக நல்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் சபை ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வருகிற எல்லா துன்மார்க்கரையும், துன்மார்க்கருடைய பலத்தையும், அவருடைய ஞானத்தையும் கர்த்தர் அவருடைய பாதத்தின் கீழ் சாம்பலாக்கி போடும்படிக்கும் நீர் ஆளுகை செய்ய வேண்டியது.
நீர் ஆளுகை செய்து ஜனங்களை விடுவிக்க வேண்டியது. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தின் கீழாக்கி போடுமடைக்கும். கர்த்தாவே, உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தங்களை செய்து ஜெயத்தினை கொடுக்க போறமைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேங்க. தாவே, உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய தயவு சூழ்ந்து கொள்வதாக, உடைய இரக்கம் சூழ்ந்து கொள்வதாக. உடைய கிருபை நான் ரட்சித்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய பலன் உங்களை நடத்தட்டும். பாதம் கல்லிடாமல் பாதுகாத்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலையிலாகிலும் சேதப்படுத்தாத படிக்கும். கர்த்தர் உமக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களை தீக்கரையாக்கும்படிக்கு முது பிள்ளைகளை அக்னியாகும் அக்னி ஜுவாலிகளையும் மாற்றி ஷரபரிகது ரமணாத்துரதியனமா சத்துருவான தொடுக்கிறதான எல்லா யுத்தத்திலே ஜெயித்து கொடுக்கும்படிக்கு உருவின பட்டயம் உள்ளவராய் கர்த்தர் தேவ தூதர்கள் கட்டளையிட்டு தந்து பாளையம் இறங்கி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை பாதுகாத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லைகளை பாதுகாத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானத்தை பாதுகாத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் புதிய வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாய் இருப்பதாக. யார் யார் உயர் அதிகாரியிடத்தில் தயவு கிட்ட வேண்டியது இருக்கிறதோ இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாய் இருப்பதாக. இந்த மாதத்தில் யார் யார் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டியது இருக்கிறதோ கர்த்தர் பரத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையும், வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே வேலையும், ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைப்பட்ட வருமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வானத்தின் பலகைகளை தந்து அவர்களுக்கு ஒரு பலகனையும் கர்த்தர் தேர்ந்தருளே. ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறான் என்று நிரூபிக்கும் போட்டுட்டாக கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கர்த்தாவே நீர் வழக்கான யுத்தம் செய்து ஜெயத்தை தருகிறவராயோ எங்கள் மத்தியிலே நீ உலாவும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி படுக்க இருக்கிறவர்களை சொஸ்தமாக்குங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிற விடுதலை ஆக்குங்கப்பா. குடும்ப பிரச்சனை இருக்கிற விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சாத்தான் குடும்பத்தை விட்டு தன்னுடைய எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப உறவுகளில் தேவனுடைய ஜெயம் காணப்படுவதாக. பொருளாதாரத்தில் தேவனுடைய ஜெயம் காணப்படுவதாக. பிரயாணங்களில் தேவனுடைய ஜெயம் காணப்படுவதாக. வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய ஜெயம் காணப்படுவதாக. சரீர ஆரோக்கியத்தில் தேவனுடைய ஜெயம் காணப்படுவதாக. படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய படிப்பிலும் தேர்விலும் ஒரு ஜெயம் காணப்படும்படி கர்த்தாவே அவங்களுடைய குடும்பமாக எடுக்கிற எல்லா ஆலோசனைகளும் திட்டங்களிலும் தேவனுடைய ஜெயம் காணப்படும்படி கர்த்தருடைய அனுக்கரகம் பூரணமாய் இறங்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தடைகளை தகர்க்கிறவர். ஆண்டவரே, யுத்தம் உம்முடையது, ஜெயமோ உமது ஜனமுடையது. ஆண்டவரே, நீர் யுத்தம் செய்து தமது ஜனத்தை கர்த்தாவே வெற்றி வாகை சூடி கர்த்தருடைய நாமத்தை பூமிக்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொண்டீரே. சகல சத்துருக்களையும் போராட்டங்களையும் அவர்களுடைய பாதத்தின் கீழ் மிதித்து போட்டு சாம்பலாக்கி கர்த்தர் உமது நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மிக மிக மகிமைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபைகள் நடத்துவதாக தாழ்த்துகிற தொடர்ந்து நடத்த வேசுங்கிற வலிமை நாமத்தில் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மடுவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினைக்கவும் நாம் அனைவரோடும் கூட இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக மீண்டும் கர்த்தருடைய வருகை விருந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.